வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இனி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப், இன்ஸ்டா இதுலேயும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜேகே பற்றி சொல்லணும்னா, ஜேகே ஒரு மாடல். நீங்கள் அவரோட பாடி கார்டு. அவருக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களை ஒன் சைடாக க்ரஷ்ஷுன்னே சொல்லலாம். ஏன்னா அவருக்கு டாம் பாய் கேர்ள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனாலவே சொல்லலாம் உங்களை வேலைக்கு எடுத்திருப்பாரு. நீங்களுமே ஜேகே கிட்ட நல்லா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் ஜேகே அவருமே உங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுவார். நீங்களுமே அவர்கிட்ட பேசுவீங்க, ஆனால் ரொம்ப ஜாலியாக பேச மாட்டீங்க. உங்களுக்கு ஜேகேவை சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். ஏன்னா அவர் சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்தே மாடலிங் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால நீங்கள் ஜேகேவை பார்த்து பார்த்து தான் வளர்ந்துருப்பீங்க. அப்போலேருந்தே உங்களுக்கு ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். அதனாலவே நீங்கள் அவருக்கு டாம் பாய் கேர்ள்ஸ்னால் பிடிக்குங்கிறதுக்காகவே நீங்கள் டாம் பாயாகவே ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. லைக் அவங்க பண்ணுற மாரி ஹேர் ஸ்டைல்ஸ், லூஸ் பேகி கிளாத்ஸ் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவும் பிடிச்சி போய் நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, எனக்கு இப்படி தான் இருக்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அப்போ அவர்கிட்ட நீங்களும் போய் வேலை கேட்டிருப்பீங்க. அவருமே டாம் பாய் கேர்ள்ஸ்னே ஓகே சொல்லியிருப்பார். இப்போ ஒரு 2 இயர்ஸாக ஜேகே கிட்ட தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அவருக்கு ஒரு பர்சனல் பாடி கார்டாகவே இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் அதாவது ஜேகேக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவரோட கேர்வேனுக்கு போயிட்டுருக்கீங்க. கேர்வேனுக்குள்ளே ஜேகே தான் உட்காந்து பனானா மில்க் ஷேக் சாப்பிட்டுட்டு இருக்காரு. வயன் வந்துட்டியா? வந்துட்டேன் ஜங்குக். வயன் அதெல்லாம் இருக்கட்டும். என்னவோ உன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன். என்ன ஜங்குக், என்ன கேட்கணும்? வயன் இரு வயன், நான் யோசிச்சிட்ருக்கேன். சரி யோசி என்னென்னு அப்படின்ட்டு அவரோட ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அவர்கிட்ட வச்சுட்டு, இதுதான் இன்றைக்கி போட வேண்டிய அவுட்ஃபிட். வயன் என்னது? எனக்கு உனக்கு எனக்கு இன்னொரு பனானா மில்க் ஷேக் கிடைக்குமா? அப்போ நீங்களும் அவரை பார்த்துட்டு லைட்டாக முறைக்கிறீங்க. எதுக்கு இப்போ உனக்கு இன்னொன்று கேட்குற? ப்ளீஸ் வயன் கூட. சரி ஜங்குக், நான் எடுத்துகிட்டு வரேன். உன்னோட காஸ்டியூம்லாம் மாற்றிக்கோ. நான் வெளியே இருக்கேன். சரி நீ போ, நான் மாற்றிட்டு வரேன் அப்படின்ட்டு அவரும் அந்த பனானா மில்க் ஷேக்கு குடிச்சிட்டே உட்காந்துருக்காரு. அப்போ அவரும் கேரவனை விட்டு வெளியே வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு, வயன் போகலாமா? போகலாம் ஜங்குக் அப்படின்னோடனே நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகிறீங்க ஷூட்டுக்கு. ஜேகே எப்படியே பார்த்தா எல்லாருக்கிட்டேயும் ரகடாக தான் இருப்பான். ஆனால் உங்ககிட்ட மட்டும் ரொம்ப சாஃப்டாக இருப்பான். ரொம்பவே சாஃப்டாக இருப்பான். உங்களுக்கும் இதெல்லாம் தெரியும். அண்ட் இப்போ தான் ஜேகே வந்து டைரக்டர் கூப்பிடுறாங்க. ஜங்குக் சார். என்ன? போகலாமா? அண்டு ஷூட்டு ரெடி. போகலாம். வயன் போயிட்டு வந்துடுறேன். சரி ஜங்குக் அப்படின்னோடனே நீங்களும் அப்படியே அவரை பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. அவருமே அப்படியே போயிருப்பார். அங்கே ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு டேக்லாம் எடுத்துட்டாங்க. அதோட அவர் தான் இப்போ உங்ககிட்ட வந்துட்டு, வயன் என்ன ஜங்குக், வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கா? எதுக்கு? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வீட்டுக்கு போகலாமா? ஓகே ஃபைன் போகலாமே அப்படின்னோடனே நீங்கள் தான் அவரை ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு நீங்கள் தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களோட ஹேரை நீங்கள் ஃப்ளிப் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஷார்ட் ஹேர் தான். ஜங்குக் அதெல்லாம் அப்படியே உங்களை பார்த்து ரசிச்சுட்டே இருக்காரு. உங்களோட ஹிப் கிட்ட ஒரு பெல்ட் இருக்கும். பெல்ட்டை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ஒரு கையில் அந்த வண்டியை ஓட்டிட்டு ஒரு கையில் ஃப்ளிப் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஜேகே அப்படியே உங்களையே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவர் தான் முன்னாடி போயிட்டு இருக்காரு, நீங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. சடனாக அவர் உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே சோஃபாவுக்கு கொண்டு போய் உங்களை லாக் பண்ணுறாரு. ஜங்குக் வீடு எனக்கு வலிக்குது. வலிக்குதா? முன்னாடி டாம்பாயின்னு ஊரெல்லாம் ஏமாற்றிட்டு எங்கே இப்படி இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கைவிடு, வலிக்குது. வலிக்குதோ மேடம்க்கு? ஏன் வலிக்குது? நீ விடு ஜங்குக், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு.
ஒரு மாதிரி இருக்கா? இவ்வளோ நேரம் என்ன அதிகாரம் பண்ணிட்டு இங்கே வந்து வலிக்குது கைவிடு. நல்லா இருக்குடி உன் நியாயம். நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, நீ கிளம்பு. எங்கே கிளம்புறது? என் வீடு. கையை விடு, நான் கிளம்புறேன். எங்கே போகிற? என் ரூமுக்கு. ஓ, உங்கள் ரூமுக்கு நாங்கள் விட்டால் தான் நீங்கள் போக முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஓ, தெரியுமோ? சரி போங்க அப்படின்ட்டு அவர் கையெல்லாம் விட்டுறாரு. நீங்களும் அப்படியே போகிறீங்க, பின்னாடி திரும்பி ஜேகே பார்த்துட்டே போகிறீங்க. அவரும் அப்படியே ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. என்னவன் இப்படி பார்த்துட்ருக்கான், ஐயோ பார்வையே சரியில்லை அப்படின்ட்டு நீங்கள் திரும்புறீங்க. பார்த்தா ஜேகே உங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டு, என்னடி என்ன, எதுக்கு எதுக்கு நீ இப்படி சிரிச்சிட்ருக்க? உனக்கு தெரியாதா எதுக்கு சிரிக்கிறேன்னு? எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லு. எதுக்குன்னு சொல்லணுமா? எதுக்கு சொல்லிடுவோமா? நீ கிட்ட வராத பார்த்தாலே ஏதோ தப்பாக இருக்குன்னு மட்டும் தோணுது. தப்பாக தான் இருக்கு பையன். ஆனால் என்ன ஆனால் ஒன்றும் இல்லை. இதுக்கு தான் இங்கே பாரு ஜங்குக், நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் வேணாம். ஓ, உனக்கும் என்ன பிடிக்கும், எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே எதுக்கு இப்படி என்ன காக்க வைக்கிற? எனக்கு புரியல. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்ல, வேணாம். எதுக்குடி எதுக்கு வேணாம்? வேணான்னா வேணாம், அவ்வளோதான். அதை தானே கேட்குறேன், எதுக்கு நீ இப்படி சொல்லிகிட்ருக்கேன்னு. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இது பிடிக்கல, வேணாம். ஓ, அப்போ பிடிக்காம தான் எனக்கு அவள் டாம்பாய் சூட்லாம் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கியா? அது ஏதோ அப்போ பண்ணிட்டேன். இன்னும் 2 months தானே, என்னோடய கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும், நான் கிளம்பிடுவேன். இங்கே பாருவேன், நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இதே தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கே பாரு ஜங்குக், நமக்கு இது செட் ஆகாது, அவ்வளோதான். நான் வேறு ஜாப் பார்த்துட்ருக்கேன். நான் இன்னும் 2 months இந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன். ஓ, ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிடுவா? அவ்வளோ தைரியம் என்கிட்டேருந்து உன்னால் போக முடியுமா? முடியும், என்னால் போக முடியும், அவ்வளோதான். நீ கையெடு அப்படின்ட்டு உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு டோர்லாம் லாக் பண்ணிட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒரே ஒரு பஜாமாஸ் மாரி போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க பெட்டில். ரொம்ப திங்க் பண்ணுறீங்க. இல்லை பையன், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அண்ட் அவர் எவ்வளோ பெரிய ஆள். நீ உண்மையாக சொல்லப்போனால் நீ அவரோட ஃபேன், அதை நான் ஒத்துக்கிறேன். அதேமாரி நிறைய பொண்ணுங்களுக்கும் அவர் ஃபேனாக தானே இருந்திருக்காரு. இப்போது ஒரு டாம்பாயை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னால் யாரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இதெல்லாம் தப்பு வயன், தப்பு. நீ ரொம்ப தப்பாக யோசிக்கிற. அவருக்குன்னு ஒரு நல்ல லைஃப் இருக்கும், அதை நீ கெடுத்துடாத அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. ஜேகே அண்ணா உங்களை விடாமல் டோரெல்லாம் தட்டிகிட்டு இருக்காரு. வயன், டோரை ஓப்பன் பண்ணு ப்ளீஸ். ப்ளீஸ் வயன், டோரை ஓப்பன் பண்ணு. நோ, நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். வயன், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உன்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன். நீ டோரை மட்டும் ஓப்பன் பண்ணு. இல்லை ஜங்கு, இன்னும் ஒரு 2 months தான், நான் கிளம்பிடுவேன். இதே சொல்லிட்டு இருக்காத வயன், அவ்வளோதான், பார்த்துக்கோ. நீ டோரை ஓப்பன் பண்ணு. சாரி ஜங்கு, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் ரூம்லாம் வெக்கேட் பண்ணிட்டு உங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஜேகே முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ஜேகே எப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டே இருக்காரு. என்னது இது? என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். உனக்கு இன்னும் 2 months இருக்கு வயன், போ. இல்லை, நான் வெளியே ரூம் பார்த்துருக்கேன், நான் அங்கே போய்க்கிறேன். மார்னிங் நான் 7 இங்கே வந்துடுவேன் அண்ட் உங்கள் கூட இருப்பேன். அண்ட் என்னோடய டியூட்டி முடிஞ்சோன்னே நான் கிளம்பிடுவேன்.
வயன் ஓவராக பண்ணிகிட்ருக்க, நீ மூடிட்டு போ. இல்லை ஜங்குக், இதுதான் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் இதில் சைன் மட்டும் போடுங்க, நான் கிளம்புறேன். பண்ண மாட்டேன், இல்லாட்டி நான் ஆஃபீஸில் கொடுத்துருவேன், அவ்வளோதான். ஓ, கொடுப்பியோ? கொண்டு போய் கொடுத்துக்கோ. நீ எனக்கு மட்டும்தான், புரிஞ்சுக்கோ. நோ நோ, இது நமக்கு செட் ஆகாது ஜங்குக். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன வயன் பேசிகிட்டு இருக்க? என்னால் ஒன்று அப்படிலாம் விட்டு கொடுத்துட முடியாது. இல்லை ஜங்குக், அவ்வளோதான், நம்ம முடிச்சுக்கலாம். இதெல்லாம் சரிப்பட்டு வர்ற மாரி எனக்கு தெரியல. அண்டு இன்னும் 2 months இருக்குல்ல, நான் அது வரையும் என்னோடய ஜாபை கரெக்டாக பார்த்துட்டு நான் அப்புறம் வேறு ஜாபுக்கு போய்க்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அந்த லெட்டரையும் அங்கே வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க. ஜேகேயோட பாடி கார்டு, இன்னொரு பாடி கார்டு வந்துட்டு, வயன் என்ன உங்களுக்கு கொடுத்த பிளேஸ் இது தான், வேறு பிளேஸ்க்கு எதுவும் மாறக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்டில் இருக்குது, அதில் நீங்கள் சைனும் போட்டிருக்கீங்க. அப்படின்னோடனே நீங்கள் ஜேகேவை சடனாக திரும்பி பார்த்துட்டு, எனக்கு எதுவும் தெரியாது, அவங்கள தான் சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அப்போ நீங்களும் ஜேகேவை லைட்டாக முறைச்சிட்டு, ஓகே ஃபைன், இன்னும் 2 months தானே, பொறுத்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ரூம்க்கே போயிடுறீங்க. திரும்ப அவரும் அப்படியே சிரிச்சுட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நீ அவ்வளோ தூரம் போகணுன்னு நினச்சாலும் உன்னை நான் விட மாட்டேன், பிகாஸ் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நெக்ஸ்ட் டேவும் அப்படியே ஆயிருக்கும். நீங்கள் தான் ஜேகேவோட ரூமுக்கு போயிட்டு ஜேகேவை வேக்கப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக் இங்கே பாருங்கள், கிளம்புங்க, டைம் ஆகுது, ஷூட் இருக்குது. ஷூட்டெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு வாங்க. இது கேன்சல் பண்ணியாச்சா? என்கிட்ட யாருமே சொல்லலை. நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். எதுக்கு? நீ தான் ரூம்குள்ளே போய் கதவை சத்திக்கிட்டே வாயின், அதனால தான். அப்போ இன்றைக்கி எந்த ஒர்க்கும் இல்லையா? இருக்குது, ஒரு ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க்? ஒரு பிளேஸ்க்கு போகணும். நீ வெளியே போ, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் வெளியே போயிருப்பீங்க. இப்போ ஜேகே தான் ஒரு 1 hour கழித்து வராரு. ஒரு பேகை மட்டும் கையில் தூக்கிட்டு வராரு. நீங்கள் பார்த்துட்டு அதை வாங்குறீங்க. அப்போ அவர், நோ வயன், நான் வச்சுக்கிறேன், நீ வச்சுக்க வேண்டாம். ஓகே, ஆனால் எங்கே போகிறோம்? ஒரு 3 daysக்கு வீக்கெண்ட் மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன், உனக்கும் எனக்கும் மட்டும். இது ட்ரிப்பா? ஆமாம், ட்ரிப்பு தான், ஜேஜு ஐலாண்டுக்கு. என்ன, ஜேஜுக்கா? ஆமாம், ஜேஜுக்கு தான். நீயும் நானும் மட்டும் என்னோடய ப்ரைவேட் ஜெட்டில் போகிறோம் அப்படின்ட்டு அவர் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஜங்குக், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நான் வரல. வயன், நீ வரலன்னு சொன்னாலும் நான் உன்னை கூட்டிகிட்டே போய் தீருவேன், பிகாஸ் யூ ஆர் மை பர்சனல் பாடி கார்டு, புரியுதா? நோ, நான் வரல. இது உங்களோட பர்சனல் ட்ரிப் தானே, அப்புறம் எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க? விடுங்க கையை. வயன், என்னோட பர்சனலே நீ மட்டும்தான், புரியுதா இல்லையா? வா அப்படின்ட்டு அவர் காருக்குள்ளேயே உங்களை பிடிச்சி உட்கார வச்சுட்டு அவரும் வந்திருப்பார். இப்போது ஃப்ளைட்டுக்கும் போயிருப்பீங்க, ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகிருக்கும். ஒரு வழியாக ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிட்டு, ஓ மை காட், அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஜேகேவை முறைச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. இங்கே பாரு வயன், என்னை முறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஜேஜுக்கு போகிறோம், 2 பேரும் ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோதான், புரியுதா? நோ, இது தப்பு, ரொம்ப தப்பு. என்ன தப்பு? என்ன தப்பு? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு நல்லா தெரியும், ஆனால் நீ தான் ஒத்துக்க மாட்டேன்ற. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? நோ, இது தப்பு, நீங்கள் பண்ணுறது தப்பு ஜங்குக். தப்பு இல்லை வயன், எனக்கு நான் கரெக்டாக தான் இருக்கேன், என்னோடய லவ்க்கு நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் ஃபேஸை கூட பார்க்க முடியாமல் நீங்கள் இந்த சைட் டேர்ன் பண்ணி ஆடுறீங்க. ஏன் அவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு? நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல. ஏன் இந்த மனுஷன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு?
நான் தான் வேணும்னு. நான் ஒரு காலத்தில் இவர் மட்டும்தான் வேணும்னு இருந்தேன்ல, அந்தமாரி அந்தமாரி இப்போ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு. நீங்கள் ஜேகேவை ஃபஸ்ட் டைம் ஒரு டிவி ஆடில் தான் பார்த்துருப்பீங்க. அதை யோசித்து பார்க்குறீங்க. நீங்கள் அப்போது ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆட் ஓடிட்டுருக்கோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஜேகேவை பார்த்துருப்பீங்க. அப்போலேருந்து இப்போ வரையுமே ஜேகேனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நீங்கள் அவர்கிட்ட பர்சனல் பாடி கார்டாக வந்திருந்திருப்பீங்க. நான் ஏன் இவருக்காக நான் இவ்வளோ தூரம் வந்தேன், ஆனால் நான் எதிர்பார்த்த அந்த காதல் இருக்குது, ஆனால் நான் ஏன் இவரை வேண்டான்னு சொல்கிறேன்? இந்த உலகம், இந்த பீப்புள் எல்லோரும் என்னை என்ன நினைப்பாங்க? பாடி கார்டாக இருந்து எல்லாமே சாதிச்சுக்கிட்டா அப்படி தானே நினைப்பாங்க. அண்ட் நான் ஒரு டாம் பாய், நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும்? அண்ட் நான் ஒன்றும் மற்ற பொண்ணுங்க மாரிலாம் இல்லை. அவருக்கு டாம் பாய்னா பிடிக்கும், அதனாலவே நான் மாறினேன். இப்போ எனக்கு அது பிடிச்சிருக்கு. பட் இன்னும் அவர் மேலே உள்ள லவ் அது இன்னும் குறையலை, இன்னும் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. இப்போ ஜேஜு ஐலாண்டுக்கும் வந்திருப்பீங்க. ஒயன் வா போகலாம் அப்படின்ட்டு அவர் தான் உங்களை வெளியே கூட்டிகிட்டு போயிருப்பார். அண்ட் இப்போது அப்படியே ஹோட்டல் ரூமுக்கு போனால் அவர் ஒரே ஒரு ரூம் தான் புக் பண்ணியிருக்காரு, உங்களுக்கும் அவருக்கும் சேர்த்து. நீங்கள் போயிட்டு பெட்டையும் பார்த்துட்டு அவரே திரும்பி பார்க்குறீங்க. இங்கே பாரு வயன், ஒரு ரூம் தான் புக் பண்ணேன், அதுவும் சிங்கிள் பெட், அவ்வளோதான். என் கூட தான் நீ இருக்கணும், புரியுதா? ஜங்குக், நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? இல்லை, எனக்கு புரியாதுடி, எனக்கு புரியவே புரியாது. அண்ட் எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு, சரியா? வேறு யாரையும் பிடிக்கல. நீ எப்படியே இருந்தாலும் எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணுறாரு. ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல ஜங்குக், எனக்கு உங்களை பிடிக்கல. வயன், எனக்கு நல்லா தெரியும் உனக்கு என்ன தான் பிடிச்சிருக்குன்னு. அண்ட் வயன், இந்த 3 days என் கூட நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இந்த ஜேஜு ஐலாண்டில் இரு, உனக்கே புரியும் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அவர் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருப்பார் ஃப்ரெஷ்அப் ஆக. நீங்கள் அப்படியே இந்த பெட்டில் உட்காந்துட்டு யோசிக்கிறீங்க. அப்போ அவரும் சடனாக வந்துட்டு, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டே வந்துட்டேன், நீ இன்னும் இப்படியே உட்காந்துருக்க போறியா? சரி, சுற்றி பார்க்க வேண்டாமா? சீக்கிரம் போய் கிளம்பு, சுற்றி பார்க்கலாம், நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கிளம்பு. ஜங்குக், சொன்னால் கேளுங்க, வேண்டாம். வயன், நீ சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன், கிளம்பு அப்படின்ட்டு அவர் ஒரு டவல் எடுத்து கொடுத்து உங்களை குளிக்க வைக்க சொல்கிறாரு. அப்படியே உங்களை கொண்டு போய் ரெஸ்ட் ரூமில் நிப்பாட்டிட்டு, இங்கே பாரு வயன், நல்லா யோசிச்சுட்டு சொல்லு, எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு அவரும் சொல்லிவிட்டு அவர் பாத்ரூமில் லாக் பண்ணிட்டு போயிருப்பார். நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் அவரை தான் தேடுறீங்க, அவர் ரூமில் இல்லை. அப்போ அவருக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஜங்குக், சொல்லுடி, என்ன, எங்கே இருக்கீங்க? இது வெயிட் பண்ணு, நான் தான் வந்துடுவேன் அப்படின்ட்டு அவரும் கால் கட் பண்ணியிருப்பார். இப்போ அவரும் வராரு. சரிடி, கிளம்பலாமா? எங்கே கிளம்பணும்? கிளம்பலாண்டி, வா பார்த்துக்கலாம். இல்லை புரியல, எங்கே போகணும்? நிறைய பிளேஸ் சுற்றி பார்க்கணும், வா. அதுக்கு தான் கார் ரெடி பண்ண போயிருந்தேன், இப்போ என்னங்கிற? ஓ ஓகே, சரி கீ கொடுங்க, நான் ட்ரைவ் பண்ணுறேன். நான் ட்ரைவ் பண்ணுறேன், எனக்கு தான் தெரியும்ல. சரி விடு, ஜாலியாக இருக்கலான்னு தான் இங்கே 3 நாள் வந்திருக்கோம். அதை விட்டுட்டு நீ எதுவும் எனக்கு பாடி கார்டாலாம் நீ இருக்க வேணாம், புரியுதா? நான் உன்னை டேட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், புரிஞ்சுக்கோ. என்ன டேட்டா? ஆமாம், டேட்டுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவரும் உங்களை ஹக் பண்ணிட்டு, இங்கே பாருவேன், எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போகிறாரு.
இப்போ இந்த 3 டேஸும் ஜேஜோ ஐலாண்டில் ரொம்ப ஹாப்பியாக நீங்களே உங்களை மறந்து ஜேகே கூட செம்ம ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப சியோலுக்கு தான் வரீங்க 2 பேரும். சியோலுக்கு வந்துட்டு இப்படியே தான் உங்களுக்கு அந்த 2 months பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். இப்போது செகண்ட் மந்த் அதுவும் லாஸ்ட் டே, உங்களோட அக்ரிமெண்ட் முடிகிற லாஸ்ட் டே, நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. ஜேகேக்கெலாம் தெரியும். ஆமாம், எதுக்கு நர்வஸாக இருக்க? ஆ அது அது ஒன்றும் இல்லை. இல்லை, என்னமோ இருக்கு, சொல்லு என்னன்னு. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்ல மாட்டல்ல, இன்னும் நீ சொல்ல மாட்டல்ல நான் தான் வேணும்னு. பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் நினச்சிருப்பாரு. ஏன்னா அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஜேகேவை. ஜேகே கூட ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. இதெல்லாம் அவர் நினச்சி பார்த்துட்டு, சரி வயன், ஐ நோ, எனக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி தான் உன்னோட லாஸ்ட் டே இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது, அதுவும் எனக்கு பர்சனல் செக்ரட்டரியாக வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. சரி ஒயின், உனக்கு சென்ட் ஆஃப் பண்ணும்ல, வரேன். அப்புறம் தேங்க்ஸ் ஒயின், அண்ட் உன்னை எப்போவும் நான் லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு உங்களை வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்களும் ஹக் பேக் பண்ணிட்டு, ஜங்குக் என்ன, ஐ லவ் யூ டூ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு உங்கள் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது. பட் இந்த சொசைட்டி வயன், இந்த சொசைட்டி என்ன பேசினா என்ன, நம்ம 2 பேரும் தான் வாழ போகிறது, புரியுதா? புரியுது. ஆனால் என்ன, ஆனால் நம்ம 2 பேரும் தான், என்ன நடந்தாலும் நம்ம 2 பேரும் மட்டும்தான், புரியுதா? புரியுது அப்படின்ட்டு 2 பேரும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. இங்கே பாருவேன், எதுக்கும் கவலைப்படாத, நான் மட்டும்தான். ஓகே ஓகே, இங்கே பாருவேன், ஃபீல் பண்ணாத, எனக்கு ஒன்று மட்டும்தான் எப்பயுமே பிடிக்கும், இதை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோ, புரியுதா? ஓகே ஃபைன் அப்படின்ட்டு 2 பேருமே அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. இப்போ அப்படியே ஒரு 1.5 years கழிச்சு ஜேகே தான் உங்கள் மேலே படுத்திருக்காரு. ஜேகே, இளந்திரி சீக்கிரம், வலிக்குது, இளந்திரி, ஏய் ஒன்று தான் இளந்திரி. ஏய், இளந்திரிக்கெல்லாம் முடியாது, போடி. ஓ, எழுந்திரிக்க முடியாதோ, போ, அப்போ போ அப்படின்ட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு நீங்கள் எழுந்திரிச்சு போகிறீங்க ரெஸ்ட் ரூமுக்கு. அப்போ அவனும் பின்னாடி வந்துட்டு, எங்கடி விட்டுட்டு போகிற, போ, எனக்கு நீ குளிக்காதீங்க வா அப்படின்னு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டுட்டு அவர் திரும்ப உங்கள் மேலே ஏறி படுத்துக்கிறாரு. டேய், என்னடா பண்ணுற, திரும்ப இதுக்கு என் மேலே ஏறின? எல்லாம் அப்படி தாண்டி, எனக்கு நீ மட்டும்தான் வேணும், லவ் யூ. ஹே, என்ன பண்ணிகிட்ருக்க, போ. ஏய், என்னடி இது, ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? ஏதோ மாதிரி இருக்கு. இப்போ என்னங்கிற? இதுவும் பேசாத, கம்மனு படு. அப்படி வா வலிக்கு அப்படின்ட்டு அவர் உங்கள் மேலேயே படுத்துட்டு அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே தூங்குறாரு. நீங்களும் அப்படியே அவர் ஹெட்டை ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கீங்க. ஓகேடா, அன்டில் த சைனிங் ஆஃப் பிரைட், டாடா, பாய், லவ் யூ. இன்ஸ்டா, வாட்ஸ்அப் எதுலேயும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.